Hello friends, welcome to SPAARKZ Academy. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா SSC MTS கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சோ அதோட டயர் 1 கான ஒரு preparation strategy தான் பார்க்க போறோம். கம்ப்ளீட்டா எதெது விஷயத்துல தான் நீங்க படிக்கணும் அப்படின்றதுல இருந்து என்னென்ன books எல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணலாம் அப்படின்றதுல இருந்து and ஒரு ஸ்டடி பிளானர் நான் உங்களுக்கு தர போறேன். சோ அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து இத ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணி கிளியர் பண்றதுக்கான ஒரு ஸ்டடி பிளானர் நம்ம பார்க்க போறோம். and அது மட்டும் இல்லாம நாம வந்து both online and offline courses வந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ அதோட பத்தின நியூஸையும் வந்து நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? So வீடியோக்குள்ள போலாம். So SSC MTS பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா CGL ஓட வந்து சிமிலரா தான் இருக்கும். என்னென்ன விஷயங்கள் டிஃபர் ஆகுது, அதுக்காக நீங்க என்னென்ன விஷயம் பண்ணணும் அப்படின்றத நான் ஜஸ்ட் பேசிக்ல இருந்து சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் MTS அப்படின்றது நமக்கு ஒரு 10th குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணது அப்படின்றதுனால ரொம்ப பேசிக்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடண்ட்ஸ், ஈவன் நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் கூட நீங்க அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அவங்கலாம் வந்து பெருசா நீங்க பயப்படுற அளவுக்கோ இல்லை வந்து ஏதோ பெரிய விஷயம் இருக்குமோ, நிறைய படிக்கணுமோ அப்படின்ற விஷயத்துக்குலாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து கிளியரா சொல்லிட்டே வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம இதில் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படின்றத வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் வந்து நம்ம கிளியர் பண்ண வேண்டிய கட் ஆஃபை வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் எக்ஸாமை பேட்டர்ன் பண்ணி எது எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஸோ அந்த விஷயங்களை வச்சு நம்ம கட் ஆஃபை பேஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணுற விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட மெட்டீரியல்ஸ் வந்து கிளியராக நம்ம கையில் இருந்தது அப்படின்னா நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் கையில் இல்லாட்டினா கூட பரவாயில்ல, எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த விஷயத்தை ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீட்டெயில்டான ஸ்டடி பிளானர். ஓகேங்களா? ஸோ இதை ஃபுல்லாத்தையும் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் எக்ஸாமோட பேட்டர்ன் அண்ட் சிலபஸை பற்றி நான் லைட்டாக கோ த்ரூ பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ரவுண்டில் உங்களுக்கு மொத்தம் 4 செஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு ஒரு செஷன். ஓகேங்களா? ஆப்டிடியூட் அப்படின்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் செக்ஷன் தான். ஸோ அதில் நமக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு ஒரு செஷன் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸு, 25 மார்க்ஸ் அப்படின்றது. அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, அதுவும் 25 கொஸ்டின்ஸு. அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், இதுவும் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸு. ஓவராலாக நமக்கான டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 90 மினிட்ஸ் நம்மக்கிட்ட ஓவரால் டைமிங் இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் PWD ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 1 hour 20 minutes, ஒரு 30 minutes உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ இந்த 4 செஷனுக்கான ஓவரால் டைமிங் தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எதுக்குனாலும் எவ்வளோ டைமிங் வேணுனாலும் நீங்களாகவே அலாட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து கரெக்டாக வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவல் டைமிங் அப்படின்றதுலாம் கிடையாது. உங்களுக்கு தேவையான டைமிங் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்க அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. SSC CGL பொறுத்த வரைக்கும் நமக்கு டைமிங் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட ரெண்டோட டயர் ஒன்று சிமிலராக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு டவுட் வரும், எதில் நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் லெவலில் சேஞ்ச் பண்ணணும். அதாவது MTS பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு லைன் கொஸ்டின்ஸே நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். வெறும் சிங்கிள் லைன் தான் இருக்கும் கொஸ்டின்ஸு. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். லெவல் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு டைமிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டைமிங்கும் இருக்குது. அதனால் நம்மளால் ஈஸியாக நம்ம பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டு குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு இருக்கக்கூடிய செஷன் இருக்குல்ல, இந்த செஷனில் நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஆப்டிடியூட் அப்படின்ற செஷனில் நீங்கள் படித்த ஒரு பேசிக் மேக்ஸ் தான் நமக்கு வரப்போகுது. ஓகேங்களா? பேசிக் மேக்ஸ் அப்படின்றது இந்த பர்சன்டேஜ், ரேஷியோஸு, இந்த மாதிரி வரக்கூடிய டாபிக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஆவரேஜு, டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸு, மென்சுரேஷன், அல்ஜீப்ரா, ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய டாபிக்ஸ், செட் ஆஃப் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டாபிக்ஸில் உள்ள பேசிக்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. இந்த ஒவ்வொரு டாப்பிக்குமான இண்டிவிஜுவல் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத நம்ம போக போக பார்க்கலாம். இப்போதைக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்றத முதல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் நமக்கு இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுற மாதிரி. இந்த வாரமலர் புக்கிலலாம் அடிக்கடி நம்ம பார்ப்போம், ஏதோ ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அதை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி யோசிச்சு பண்ணுற மாதிரியான ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். அதில் ஒரு 2 கேட்டகரி இருக்குது. வெர்பல் ரீசனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று நான் வெர்பல் ரீசனிங். வெர்பல் ரீசனிங் அப்படின்னா இந்த பிளட் ரிலேஷன், நம்மளோட ஃபேமிலி ரிலேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை டேரெக்டாக வந்து இவங்க அத்தை, இவங்க மாமா, இல்லை அப்பா அம்மான்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவங்க பிரதரோட சிஸ்டரோட அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சுற்றி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்லாம் வராது. ஸோ இது வந்து ஆப்டிடியூடை கம்பேர் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக உங்களால் 25 மார்க்ஸ் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த நான் வெர்பல் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பிக்சர்ஸ் வச்சு கொடுக்குற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்,
ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஒரு சயின்ஸ் அண்டு சோஷியல், இது ரெண்டு விஷயம் தான் இருக்கும். ஓகேங்களா, சயின்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி இருக்கக்கூடியது, பயாலஜி, இதில் இருக்கக்கூடிய பிஃபோர் 10th கிரேட் அப்படின்றதுனால அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படித்து பழகின ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர இதுக்குன்னு நீங்கள் புதுசாக நிறைய படிக்கிற மாதிரியான இருக்காது. ஒரு ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஓம்ஸ்லாம் என்ன சொல்ல வருது, அதில் உள்ள ரிலேஷன் என்ன, அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி. ஒரு கெமிஸ்ட்ரினா ஒரு சால்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஆசிடாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் லைட்டாக படிச்சிருப்பீங்க. ஒரு லிட்மஸ் பேப்பர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல நிறைய பேருக்கு தோணும், அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு வந்து சயின்ஸில் இருக்கும். சோஷியல் வர்றப்போ கொஞ்சம் எக்கனாமிக்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு காமர்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அண்ட் நம்மளோட கவர்மெண்ட், இந்தியன் பாலிட்டி, இந்த மாதிரி ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஸோ இதில் இருக்கக்கூடிய நியூஸ் ஃபுல்லாமே ஜென்ரல் ஸ்டடீஸில் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய நியூஸு, இதில் ஒரு சில ஸ்டாட்டிக் நியூஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ரீசெண்டாக நடந்த ஈவெண்ட்ஸில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் கவர் பண்ணி தான் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வருது. அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னோடனே நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கலாம். இங்கிலீஷ்னால் வந்து அது வந்து 25 மார்க்ஸ், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு. இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். இதுக்குன்னு நீங்கள் ஸ்பெஷலாக பெரிய அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஸ்கூலில் படித்த நார்மலான வெக்காபுலரிஸ் தான். ஓகேங்களா, நிறைய ஒரு வேர்ட்ஸோட நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த வேர்டு வந்து ராங்காக இருக்குது, மிஸ்பெல்ட்டாக இருக்கக்கூடிய வேர்டு வந்து எது அப்படின்னு கேட்பாங்க. பேசிக் ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஆனா, இன்னா, வித்தா, ஃபாரா, இந்த மாதிரி வரக்கூடியது, ஆக்டிவ் வாய்ஸு, பாசிவ் வாய்ஸு, டைரக்ட் ஸ்பீச்சு, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக் இங்கிலீஷ். ஓகேங்களா, நார்மலாக ஒரு வேர்டு கொடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு கிராமட்டிக்கல் எரரோ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் 25 மார்க் கேட்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னா என்ன, எந்த மாதிரி கேட்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. இதில் வந்து நமக்கு மொத்தம் 100 மார்க் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கான டைமிங் அப்படின்றது நமக்கு 90 minutes இருக்குது. நமக்கு தெரியும் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அதில் அதிகமான டைமிங் வந்து தேவைப்படாது சால்வ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு ஒன் வேர்டாக தான் இருக்க போகுது. இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா படித்து ரீட் பண்ணி நம்ம அதை தெரிஞ்சால் சால்வ் பண்ண போகிறோம், இல்லாட்டி விட்டுருவோம். அந்த மாதிரி பெருசாக நமக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்காது. ஆப்டி அண்ட் ரீசனிங் அப்படி தான் என்னன்னா நம்ம யோசிச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 டாப்பிக்குக்கும் சேர்த்து நம்ம ஒரு 30 minutes ஸ்பெண்ட் பண்ணால் கூட மீதி இருக்கக்கூடிய இந்த 50 மார்க்ஸுக்கு நம்மளால் எவ்வளோ டைமிங் ஸ்பெண்ட் பண்ண முடியும், 60 minutes ஸ்பெண்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் வெறும் 50 கொஸ்டின் மட்டும்தான் சால்வ் பண்ண போகிறீங்க. ஒருவேளை நீங்கள் வேறு எக்ஸாம்ஸ்க்குலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா பெரும்பாலும் டைமிங் கம்மியாக இருக்கும், அதிகமான கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நிறைய டைமிங் இருக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய இந்த கட் ஆஃப் அப்படின்றது கிட்டத்தட்ட கொஞ்சம் கட் ஆஃபும் ஹையராக தான் இருக்கும். ஓகேங்களா, ஹையர் அப்படின்னா ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி மீனிங் கிடையாது. கொடுத்துருக்கக்கூடிய டைமிங்க்கு தாராளமாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கட் ஆஃப் தான். ஸோ நம்ம டார்கெட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90+ அப்படின்றது தான் டார்கெட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, 100க்கு ஒரு 90 above எடுக்கணும் அப்படின்றது உங்களோட கேட்டகரியை பொறுத்து, உங்களோட ஸ்டேட்டை பொறுத்து, இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு கட் ஆஃபில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். நாம் டார்கெட் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெட்டர். அதோட மார்க் கம்மியாக இருந்தது அப்படின்னா சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எப்பவும் கொஞ்சம் அதிகமான மார்க்கை வச்சுக்கிறது அப்படின்றதுனால ஒரு 90 வந்து நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். அப்போ ரிமைனிங் நமக்கு இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க்கை நம்ம ஏதோ ஒரு டாப்பிக்கில் கம்மியாக வாங்கிக்கலாம். அதையும் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறீங்க. உங்களுக்கு எந்தெந்த டாப்பிக்கில் வீக்னஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 4 இல்லை குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அவங்களாம் கொஞ்சம் ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் கொஞ்சம் ரெகுலராக ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அதனால அவங்க அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஆல்ரெடி பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்டி ரீசனிங் கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே இங்கிலீஷ் நல்லா பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கரஸ்பாண்டிங் டாபிக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி டார்கெட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இல்லை சார் நான் வந்து ஒரு ஃப்ரெஷர், நான் இப்போ தான் 10th முடிச்சிருக்கிறேன், 10th முடிச்சுட்டு எனக்கு இப்போ தான் கொஞ்ச நாள் இது வந்திருக்கிறேன், மற்றபடி எனக்கு இதை பற்றின பெரிய அவேர்னஸோ எக்ஸாம்ஸை பற்றின பெரிய அவேர்னஸோ கிடையாது. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் தெரியும். ஓகேங்களா, நமக்கு மேக்ஸ் கொஞ்சம் வரும், இல்லை நமக்கு வந்து மேக்ஸ்னால் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 செஷனில் நல்ல டீசெண்டான மார்க் வாங்க ட்ரை பண்ணணும். 2 செஷனில் அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான எல்லா எஃபர்ட்டையும் நம்ம போடுற மாதிரி இருக்கணும். அப்படி பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியாக ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டி அண்ட் ரீசனிங்கில் நம்ம எடுக்கலாம். ஏன்னா நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும், நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி அக்யூரேட்டாக நம்மளால் 50 மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம இதில் வந்து டார்கெட் பண்ணணும். அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 25 மார்க்ஸ்னால் மேபி நான் 25 அட்டன் பண்ணியிருந்தா கூட அக்யூரேட்டாக என்னால் வந்து 25 அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி அது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். இதுலேயும் நம்மளால் வந்து ஒரு 20 மார்க்ஸுக்கு நம்ம ஏம் பண்ணலாம்.
ஜென்ரல் ஸ்டடீஸும் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரெகுலராக படிச்சிங்கன்னா இதுலேயும் நம்மளால் வந்து ஒரு 20 மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு 90+ அப்படின்ற மாதிரி இதில் உங்களோட இண்டிவிஜுவலை பொறுத்து கொஞ்சம் வேரி ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஓவராலாக வேரி பண்ணி தான் இந்த மார்க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட ப்ரிப்பரேஷனில் இதுதான் உங்களோட டார்கெட்டாக ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். அப்போ தான் நீங்கள் வந்து லேக்காக இருக்கீங்களா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரியும். ஓகேங்களா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷில் வந்து ஒரு 15 எடுத்திருப்பாங்க, ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 எடுத்திருப்பாங்க. அப்படின்னா இதில் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறப்ப என்ன நினைப்போம், ரீசனிங் நல்லா எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்போம். பட் ஆக்சுவலாக என்னென்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 இன்னும் நீங்கள் நெருங்கி கூட போகலாம். ஆனால் இங்கிலீஷில் 15 அப்படின்றதே ஓரளவு டீசென்ட்டான மார்க் தான். அப்படி பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் ரீசனிங்லேயும் நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்ற விஷயம் நமக்கு தெரியும். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், இங்கிலீஷில் தான் நம்ம கம்மியாக வாங்கிட்டே இருக்கும் போல அப்படின்ற ஒரு தாட் வரக்கூடாது. ஸோ அதனால் ஒவ்வொரு டாப்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியான அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்டைன் வேல்யூ இருக்குது. அதை அச்சீவ் பண்ணுறோமா அப்போ தான் நம்மளோட ஓவரால் கட்டாக டேக்கிள் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயங்களை வந்து நம்ம மைண்டில் எடுத்துக்கணும். ஸோ இந்த விஷயத்தை மைண்டில் எடுத்துக்கோங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ். இதுக்கான மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடுக்கான மெட்டீரியல் நான் ஆல்ரெடி SSC CGL சொன்னால் அதே விஷயம் தான். ஆப்டிடியூட்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமேட்டிக்ஸில் பேசிக்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா RS அகர்வால் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கில் வந்து உங்களுக்கு பேசிக்லேருந்து பேசிக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் படித்தா போதும். வெறும் பேசிக்ஸ் மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் வந்து கொஞ்சம் மேக்ஸை வந்து நீங்கள் மாடரேட் போகணும் இல்லை அட்வான்ஸ் போகணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. வெறும் பேசிக் சிம்பிளாக ஒரு சிங்கிள் லைனாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் படிச்சிங்கனாலே போதும். உங்களோட ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய பெரும்பாலான டாபிக் கவர் ஆயிரும். அதை விட எக்ஸ்ட்ராவாக இன்னொரு சில டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கு நீங்கள் சேர்த்து கவர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஸ்கூல் புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 6th to 10th இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸு, நார்மல் மெட்ரிகுலேஷன் புக்ஸோ இல்லை ஸ்டேட் போர்ட் புக்கோ அது வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு என்னென்னா அந்த கொஸ்டின் இங்கிலீஷில் கொடுத்துருந்தா அதை படித்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் எந்த புக்னாலும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த 6th to 10th இருக்கக்கூடிய மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ரேஷியோ, ஸோ இந்த மாதிரியான எல்லா டாபிக்ஸும் வந்து ஓகேங்களா. நான் சிலபஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. அதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இந்த அல்ஜீப்ரா டாபிக், ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த டாபிக் சேர்த்து நீங்கள் கவர் பண்ணுறப்போ உங்களால் இந்த குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூடில் ஓரளவு டீசெண்டாக பண்ண முடியும். இல்லை சார் இந்த புக்கு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த புக் வந்து போத் வந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பியாகவும் இருக்குது, சாஃப்ட் காப்பியாக இருக்குது. ஸோ வந்து இதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு புக்காக வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ரீசனிங்கும் பார்த்தீங்கன்னா சேம் RS அகர்வாலோட புக் வந்து ஒரு கம்ப்ளீட் புக், ஒரு பெரிய புக் இருக்கும். ஓகேங்களா? அந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக் கிட்டத்தட்ட அதில் இல்லாத டாப்பிக்கே இல்லைன்ற மாதிரி எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிருக்கும். அதில் உங்களோட சிலபஸுக்கு தேவையான புக் இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவு ரீசனிங்கும் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு பார்த்தீங்கன்னா சேம் 6th to 10th இருக்கக்கூடிய சயின்ஸ் புக்கு ப்ளஸ் சோஷியல் சயின்ஸ் புக். ஓகேங்களா? சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் வந்து லைட்டாக ரீட் பண்ணுற மாதிரி ஒரு கதை மாதிரி படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களால் அது ஓரளவு ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். அதில் எப்படி எனக்கு ஒன் வேர்டாக கவர் ஆகுது அப்படின்ற விஷயத்தை நான் அடுத்து சொல்கிறேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்தை படிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸை லைட்டாக படிங்க. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்கு நெட்லேயே நிறைய போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை வந்து லைட்டாக வந்து ஒரு பேப்பர் படிக்கிற மாதிரி டெய்லி கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு வந்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்டாட்டிக் அவேர்னஸ். ஸ்டாட்டிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், நார்மலாக கேட்பாங்கல்ல லாங்கஸ்ட் ரிவர் என்ன, ஷார்ட்டஸ்ட், அந்த மாதிரி ஏதோ ஜென்ரலாக கேட்பாங்கல்ல ஒரு கண்ட்ரியோட கரன்சி என்ன. ஸோ இந்த மாதிரி கேட்கக்கூடிய எல்லாமே ஸ்டாட்டிக் அப்படின்ற கேட்டகரியில் வரும். ஸோ அப்படி உள்ளதையும் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு பொது அறிவு மாதிரி தான், அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் ஃபுல்லாக நம்ம படிக்கிறப்போ ஓரளவு வந்து நம்ம இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து இது பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய இங்கிலீஷுக்குன்னு சொல்லிட்டு மெட்டீரியல் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்ஸ்லலாம் ஒன்றும் பெருசாக படிக்கிற மாதிரி இருக்காது. என்ன பண்ணுங்கன்னா பேசிக் இங்கிலீஷ் கிராமரை கொஞ்சம் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்னா எந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணுறோம், ஏன் இன் யூஸ் பண்ணுறோம். ஒரு சிலர் கொஞ்சம் நல்லா பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ரீட் பண்ணுறப்பவே அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோலேயே வந்து அந்த இடத்துல என்ன வேர்டு வரும்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தால் பெட்டர். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நிறைய ரீடிங் ஹேபிட்டை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக ஈஸியாக உங்களால் வந்து இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல சென்டென்ஸில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்றதும் நம்மளே அறியாமல் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய புது வார்த்தைகளை வந்து நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு சென்டென்ஸோட மீனிங் நமக்கு எக்ஸாக்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். அது தெரிய ஆரம்பித்தாலே போதும் 25 மார்க்கு அசால்ட்டாக தட்டிடலாம். ஓகேங்களா? ஏன்னா ஏதாவது ஒரு புது வார்த்தை தான் கொடுத்துருப்பான், அதோட மீனிங் என்ன, அப்போ அதோட ஆன்டனியம்ஸ் என்ன, சினானியம்ஸ் என்ன. ஸோ இந்த விஷயங்கள் இருக்கலாம். இல்லை கிராமட்டிக்கலாகவும் சின்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸும் வந்து இந்த விஷயங்கள் தான். இது போக இல்லை சார் நான் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எந்த புக்னாலும் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் SSC MTS அப்படின்னு போட்டிங்கனாலே நிறைய புக்ஸ் வரும். அரிஹண்ட் பப்ளிகேஷன்ஸ் கிட்டத்தட்ட நிறைய வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. வேணா நீங்கள் அதை கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அரிஹண்ட் அப்படின்றது
இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது புக்ஸ் தெரிஞ்சாலும் ஓரளவு குவாலிட்டியான மெட்டீரியலாக பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகணும் அப்படின்னா நான் பெட்டர் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல் புக்ஸ் இதை தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டடி பிளானர். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளானர் டீட்டெயிலாக வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 75 டேஸ் கவர் பண்ணுற மாதிரியான ஸ்டடி பிளானர். நீங்கள் இதை யூஸ் பண்ணி வந்து டெய்லி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் அப்படியே வரிசையாக அதில் கொடுத்துருக்கக்கூடிய டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணிகிட்டே வந்துக்கலாம். இதில் கிட்டத்தட்ட ஆப்டிடியூடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 டேஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ரீசனிங்க்கு வந்து ஒரு 11 டேஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சிடும். இங்கிலீஷுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸுக்குன்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு 75 டேஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸை விட அதிகமான டைமில் வந்து இந்த ஃபுல் ஷெடியூலை வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கான எக்ஸாமுக்கான டைமிங் அப்படின்றதும் நிறைய இருக்குது. அப்படின்றதுனால நீங்கள் இந்த ஷெடியூலை யூஸ் பண்ணியாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெகுலராக ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வர்றோமா இத்தனை டேஸில் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஒரு ஓன் ஷெடியூலும் போட்டு வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தாராளமாக அதில் வந்து உங்களால் ஈஸியாக சக்சீட் ஆகிட முடியும். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டடி பிளானரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து கிளாஸஸும் வந்து டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டடி பிளானரை பேஸ் பண்ணி 75 டேஸ். ஸோ ஒரு வீக்கில் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 4 மந்த்ஸுக்கான ஒரு லாங் கிளாஸ் வந்து நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் நமக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸே வந்து மெயினாக வந்து பேசிக் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம நடத்தாமல் பேசிக்காக, ஏன்னா 10th குவாலிஃபிகேஷன் வரப்போ நிறைய பேசிக் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான லெவல்லேருந்து மோஸ்ட்லி தமிழில் டீச் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு இங்கிலீஷ் தேவைப்பட்டால் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரின்னு சொல்லிட்டு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கொண்டு போகிற மாதிரியான ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ அண்ட் இது மட்டும் நமக்கு இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நம்ம ஸ்ட்ராட்டஜிலையுமே சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து மொத்தமாக படித்ததுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரீவியஸ் இயரையும் கம்பேர் பண்ணுறது அப்படின்றது பெட்டர். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணுற மாதிரியான செஷன்ஸும் நம்ம வச்சுருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம புக்ஸ் மெட்டீரியல் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கான மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக தான் வந்து உங்களோட கிளாஸஸில் இருக்கும். அண்ட் இந்த கிளாஸ் வந்து போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு கிளாஸுமே இருக்கும். இதில் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு வந்தால் நிறைய பேர் வந்து டைமிங் வந்து மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு கிளாஸஸ் வந்து மேபி நீங்கள் மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கான ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கிளாஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. மேபி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ்எஸ்சி ரிலேட்டடாக அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் அது ரிலேட்டடான எல்லா விஷயமும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.